ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா திருக்குறள். நம்ம டாபிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை வரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு திருக்குறள், அதோட பிரித்தெழுதுக பார்த்தோம்னா திருக்குறள் குறள், சேர்த்தெழுதுக திருக்குறள். ஓகேங்களா? இது ஈரடியில் இருக்கு, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதில் நாடு, மொழி, மதம், காலம் ஆகியவற்றை கடந்து நிற்கிறது. இது எதுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன்னா, டைரெக்டாக திருக்குறள் போகாமல் இதில் இருந்து ஏதாவது கூற்று அந்த மாதிரி வரும் இல்லைங்களா, அதில் ஏதாவது கொடுத்து ஆன்சர் பண்ணுறதுக்காக தான். இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரல, சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருக்குறள் போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அறம்பொருள் இன்பம், இது முப்பாலாக இருக்குது. அதோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மாதியின் இனிய உயிர்நிலை. ஓகேங்களா? தமிழ் மாதியின் இனிய உயிர்நிலை அப்படின்னு உலகோரால் பாராட்டப்பட்ட நூல் திருக்குறள். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இன்றைய கோட்பாட்டுக்கு இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா பொதுவான நெறிய விளக்குது. அதுக்கப்புறம் இது ஈரடியில் ஏற்றப்பட்டிருக்கு, பொருளும் தருது. இது நூலை விரும்பி படிக்கக்கூடிய நூல். ஓகேங்களா? இது நீதி நூலாகவும் இருக்கு. ஒரே நீதியாய் வான்புகழ் கொண்ட திருவள்ளுவ பெருமகன் இயற்றிய நூல் திருக்குறள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதோட சொற்கள் பார்த்தீங்கன்னா சுருங்கியும் பொருள் பார்த்தீங்கன்னா அதிகமான டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரியும், ஜஸ்ட் வெறும் ரெண்டு அடியில் அதோட மொழி, இனம், மதம், காலம் அதுக்கேற்ற மாதிரி அந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா உலோக அது மீனிங் கொடுக்கறதுனால அது உலக பொதுமறை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? உலக பண்பாட்டிற்கு தமிழின் பங்களிப்பு அமைந்த நூல் திருக்குறள். இது மனித நாகரிகம் பிற நாடுகளில் ஏதென்றும் முன்னமே மனித வாழ்வின் மென்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் இது காட்டுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மனிதனாக வாழ அவங்களோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா அறிவுரையாக இருக்குது. இது குறள் வெண்பாக்களால் நம்ம இந்த நூல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி, பழகு தமிழ் சொல்லுரிமை நாளிரண்டில் அப்படின்ற பழமொழி அந்த பழமொழி திருக்குறளுக்கு பெருமையாக இருக்குது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி, பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் இன்னும் பழமொழிகள். இந்த நூல் இந்த அடி திருக்குறளுக்கு பெருமையா இருக்கு, இந்த பழமொழி ஓகேங்களா? இதுல பார்த்தோம்னா நாள் அப்படின்றது நாலடியாரும், நூல் அப்படின்னு இருக்கு நாள். ஓகேங்களா? நாள் அப்படின்றது நாலடியாரும், இரண்டு அப்படின்றது திருக்குறளை குறிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருசிய நாட்டில், இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, உருசிய நாட்டில் அணுத்துளைக்காத கிரெம்லின் மாளிகையில். ஓகேங்களா? ஒரிசா நாட்டில் அணுத்துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் உள்ள ஒரு சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்துல பார்த்தீங்கன்னா திருக்குறள் இடம்பெற்றிருக்கு. இதே மாதிரி இங்கிலாந்து அருங்காட்சியிலும் திருக்குறளை விவிலியத்துடன் வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கிலாந்து நாட்டு மகாராணி விக்டோரியா காலையில கண் விழித்ததான் அவங்க படிக்கிற நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் தான். இந்த மாதிரி நூல் நாடு, மொழி, இனம், மதம், காலம் ஆகியவற்றை கடந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் உலகம் போற்றும் பெருநூல் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அதனால இது எந்த நாடானாலும் எந்த கொள்கை ஆனாலும் இந்த திருக்குறளை விரும்பி படிக்கின்ற ஒரு களஞ்சியம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது அதோட பண்பாட்டு வாழ்க்கை நெறிமுறை எல்லாத்தையும் ஒரு நெறிமுறையை இது விளக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது திருக்குறள் அறத்தை உணர்த்த நினைவதற்கு ஒரு பெரிய நூல். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல பார்த்தோம்னா அரசியலை அறிய விரும்புவோருக்கு ஒரு அரசியல் நூல், அதே மாதிரி ஞானத்தை விரும்புவோருக்கு ஒரு ஞான நூல், கவிச்சுவை விரும்புவோருக்கு காவியம், காமச்சுவை விரும்புவோருக்கு காமநூல், பேரின்பம் விரும்புவோருக்கு பேரின்ப நூல், வாழ்க்கையின் நெறியறிய விரும்புவோருக்கு வாழ்க்கை வழிகாட்டி நூல். இந்த மாதிரி அவங்கவுங்க எதை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த நூல் இருக்கு. அதனால இது மக்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு. அதனால இதை உலக போற்றும் நூல், பெருநூல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா திருவள்ளுவ மாலை. இதோட பெருமையாக திருக்குறள் பெருமையா எழுதியிருக்கிற நூல் தான் திருவள்ளுவ மாலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது தமிழுக்கு
கதி என அழைக்கப்படுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அறத்துப்பால் 4 இருக்கு, அதிகாரங்கள் 38, குறட்பாக்கள் பார்த்தோம்னா 380 இருக்கு. ஓகேங்களா. பொருட்பால 3 இயல் எண்ணிக்கை இருக்கு, அதிகாரங்கள் 70, 700 குறட்பாக்கள். இன்பத்துப்பால 2 இயல்கள், 25 அதிகாரங்கள், 250. இயல் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 9, அதிகாரங்கள் 133, குறட்பாக்கள் 1330. இது நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருக்கோம், ஆனாலும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி திருக்குறள் வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஆண்டு பார்த்தோம்னா கிமு 31. ஓகேங்களா. அவங்க அதை வச்சுதான் கால்குலேட் பண்றாங்க. அப்போ வரும்போது நம்ம இப்போதைக்கு கிமு 31 இருக்கு இல்லைங்களா, அந்த ஆண்டை ஆட் பண்ணோம்னா இதோட காலம் பார்த்தீங்கன்னா 2057 இந்த மாதிரி கால்குலேட் பண்றாங்க. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா உலக பொதுமறை அப்படின்றது வந்து இதுதாங்க. இனம் ஜாதி நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிமைப்படுத்தாத உலக பொதுமறை நூல். மேலே பார்த்ததுதான். அதே மாதிரிதான் இது ஏற்கும் நூல். அப்புறம் பார்த்தோன்னா முப்பால் பகுப்பு பார்த்தோன்னா மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து இயல்கள் பெயர்கள் வந்து ஒவ்வொன்றா டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாயிரவியல் வந்து 4, இல்லறவியல் 20, துறவரவியல் 13, ஒளியல் 1, அரசியல் 25, அமைச்சர் 32, ஒளிபியல் 13, களவியல் 7, கற்பியல் 18. இந்த மாதிரி எல்லாமே டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ இருக்கு அப்படின்னு மொத்தமாக இருக்கு. இது வந்து ஜஸ்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்றது மட்டும் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கூற்று அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அறத்துப்பாலும் பொருட்பாலுக்கும் ஆசிரியர் கூற்றாக உள்ளது. ஆனால் காமத்துப்பாலுக்கு வந்து ஆசிரியர் கூற்று இல்லாமல் அகப்பொருள் மாந்தர் கூற்றாக அமைந்திருக்கு. ஓகேங்களா. இது ஏன் திருக்குறள் அப்படின்னு பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அப்படின்றது அடைமொழி. ஓகேங்களா. முதல் நூல் திருக்குறள் ஆகும். திரு அப்படின்னா செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை, இது எல்லாமே பொருள் கொண்டது தான் திரு. குறள் அப்படின்றது குறுகிய அடி உடையது, அதனால 2 அடி வெண்பா இல்லைங்களா. 7 சீர்களை கொண்டது, 2 அடி வெண்பா. இதனால இது வந்து முழுவதும் குறள் வெண்பாக்கள் ஆனது. இதனால அது வந்து திருக்குறள் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. குறள் பார்த்தோம்னா பாவகை, திரு அப்படின்றது சிறப்பு அடைமொழி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து மேலே இருக்கிறது இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கோம். அவங்களோட வள்ளுவர் கூட்டம் எவ்வளோ அடி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதோட கட்டுமானம் பார்த்தோம்னா கிபி 1973 தொடங்கி 1976 முடிச்சிருக்கு. இது வந்து பார்த்தோம்னா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டு அதுல வந்து 2 யானைகள் இழுத்து செல்வது போல இருக்கும். ஓகேங்களா. இதன் அடிப்படை பகுதி பார்த்தோம்னா 28 அடி நீளமும் 28 அடி அகலமும் இருக்கு. அதோட மொத்த உயரம் 128 இருக்கு. ஓகேங்களா. 2 பக்கங்களும் பக்கத்திற்கு 4 சக்கரங்களும் தனிக்கற்களால அமைக்கப்பட்டிருக்காங்க. கடைக்காட்சி அப்படின்னு பார்க்கும்போது 2 சக்கரங்கள் பெரியவையாகவும் நடுவில் 2 சக்கரங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாகவும் இருக்கு. ஓகேங்களா. அப்புறம் வள்ளுவர் கோட்டத்தில் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அரங்கம் ஒன்று இருக்கு. அதுல வந்து கோட்டத்துல பார்த்தீங்கன்னா 1330 குறட்பாக்களும் கல்லிலே செதுக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அறத்துப்பால் அப்படின்னு பார்க்கும்போது கருநிற பளிங்குல கல்லினும், பொருட்பால் அப்படின்னா வெண்ணிற பளிங்கு கல்லிலும், இன்பத்துப்பால் அப்படின்னா செந்நிற பளிங்கு கல்லிலும் அழகாக செதுக்கியிருப்பாங்க. இதே மாதிரி திருக்குறள் கருத்துக்கு சில ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா. இது ப்ரீவியஸா பார்த்தது. திருக்குறள் உரை அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா யார் யார் எழுதியிருக்காங்க, திருக்குறள் உரை வந்து யார் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறளுக்கு பதின்மார் வந்து உரை எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. திருக்குறளுக்கு அந்நாளிலேயே, இங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. திருக்குறளுக்கு அந்நாளிலேயே பதின்மர் உரை எழுதியுள்ளனர். ஓகேங்களா. அவ்வுரைகளில் பரிமேலழகர் உரையை சிறந்தது என்று தமிழ் சம்பந்தார் வந்து சொல்றாங்க. தமிழ் சான்றோர் வந்து சொல்றாங்க. எங்க சம்மத்தார் அப்படின்னு இருக்கு தமிழ் சான்றோர். இவங்க எழுதியிருக்கிற உரையிலே பரிமேலழகர் உரை தான் சிறந்தது அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா தமிழ் சான்றோர். ஓகேங்களா. காலத்தில் முதியவர் அப்படின்னு பார்க்கும்போது தருமர், இங்க வந்து தருமர். ஓகேங்களா.
நோட் பண்ணிக்கோங்க. காலத்தால் முதியோர் வந்து தருமர், காலத்தால் பிந்தியவர் வந்து பரிமேலழகர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்று பல திருக்குறளுக்கு உரை எழுதி இன்னும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எழுதிட்டே இருக்காங்க. ஆனால் இதில் வந்து 10 பெருமையுடையவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து தருமர், அதுக்கப்புறம் பரிமேலழகர், அதுக்கப்புறம் மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, திருமலையார், மல்வர், மல்லர், இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். ஓகேங்களா, இந்த 10 பேர் தான் பெருமை பெருமையுடைய பெருமை உரை இருப்பதாக பலரும் கூறுறாங்க தமிழ் சான்றோர். ஓகேங்களா, திருக்குறள்ல வந்து பதிப்பித்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1812 வந்து எழுதியிருக்காங்க, அச்சிட்டிருக்காங்க. அது எங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை மலையத்துசுவன் மகன் ஞான பிரகேசம் 1812 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. மலையத்துவசன் தஞ்சை மலையத்துவசன் மகன் தஞ்சை மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் 1812 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா திருக்குறள்ல எந்தெந்த மொழியில மொழிபெயர்த்து இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுநூல் அப்படின்ற இந்நூல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல வந்து பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் ஆகும். திருக்குறளை வந்து பல மொழியில மொழிபெயர்த்தாலும் சிறந்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் தான். 7 சீர்கள் வாழ்வியல் நெறிகளை பேசும் இந்நூல் உலக மொழிகளில் பலவற்றிலும் மொழிபெயர்த்திருக்கு. இது வந்து பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் இது வந்து இது வந்து பார்த்தோம்னா இதுதான் இந்த நூல் தான் பெருமைக்குரியது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதன் பெருமையை உணர்ந்த வீரம முனிவர் லத்தீனும் ஜியு போப் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தனர். நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, வீரம முனிவரும் ஜியு போப்பும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. ஜியு போப் வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மொழிகளில் மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 107 பண்ணியிருக்காங்க. சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து திருக்குறளின் பெருமை. அதோட பெருமை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிட்ட வந்து எவ்வளோ இருக்குன்னா 14 பெருமை இருக்கு. யார் யார் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா, யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா திருக்குறளின் பெருமை. இதுல வந்து யார் யார் எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து நிறைய கேட்பாங்க, இதுல இருக்கிறது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம இதை வந்து நோட் பண்ணிக்கணும், இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா திணையளவு போதா சிறுப்புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தல். யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கபிலன். என்ன சொல்லியிருக்காங்க, திணையளவு சின்னதா இருந்தாலும் அதோட மீனிங் பார்த்தோம்னா நீண்ட பனையளவு காட்டும் படித்தல். அது வந்து பனைமரம் எப்படி இருக்கும், நீளமா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அதோட பொருள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உயரம், அந்த மாதிரி நீண்டமா காமிக்குது, சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கபிலர். பரணர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வைத்தாயர் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து.
நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோம்னா திருக்குறளின் பெருமை. ஓகேங்களா? இதுல வந்து திணையளவு போத சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தல். யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கபிலர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வள்ளுவரும் தம் குறள் பாவடியில் வைத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஊர்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பரணர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உள்ளுதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாங்குடி மருதனார். நெக்ஸ்ட் வந்து வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இது பாரதிதாசன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. பாவேந்தர் பாரதிதாசன் வந்து 2 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டும் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் அள்ளு துறுஞ்சுவை உளுந்தோறும் உணர்வாகும் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வள்ளுவர் செய் திருக்குறளை மறவரம் குணர்ந்தோர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஔவையார் என்ன சொல்றாங்கன்னா அணுவை துளைத்த ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்றாங்க. இடைக்காடனர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள். நெக்ஸ்ட் சுரதா வந்து தித்திக்கும் தமிழை முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவன். சொல்லழகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வதை சாலா பொருத்தம். யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனார். திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கு ஒரு மதத்தாருக்கு ஒரு நிறத்தாருக்கு ஒரு மொழியாருக்கு ஒரு நாட்டாருக்கு உரியதன்று அது மண்பதைக்கு உலக பொது அப்படின்னு சொல்றாங்க. யாரு? திருவிக்கா. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் இனம் இருப்பதே உலகத்திற்கு திறந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. கி.ஆ.பெ. விஸ்வநாதம். ஓகேங்களா? இதுல வந்து நிறைய பாரதி இதெல்லாம் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இதெல்லாம் கேட்குற கொஸ்டின்ஸ் தான். இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அது வந்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா திருவள்ளுவர் முக்கிய குறிப்புகள். இது வந்து அவங்களோட நூல் குறிப்பு. அவங்க பிறந்த ஊர் பார்த்தோம்னா மயிலாப்பூர். மனைவி வாசுகி. திருவள்ளுவர் முதலில் ஓவியமாக வரைந்தவர் வேணுகோபால் சர்மா. இவங்க தான் இவங்கள வந்து முதல்ல வரைஞ்சிருக்காங்க. திருக்குறளை வந்து உரையில்லாமல் முதலில் அச்சிட்டவரை பார்த்தோம்னா ஞானப்பிரகாசர். 1812 திருக்குறள் உரை இல்லாம முதல்ல அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருவள்ளுவர் படம் பொறித்து நாணயம் வெளியிட்டவர் எல்லிஸ். திருக்குறள்ல 14,000 சொற்கள் உள்ளன. திருக்குறள்ல மொத்த எழுத்துக்கள் பார்த்தோம்னா 42,194. திருவள்ளுவர் பயன்படுத்தாத சொல் அப்படின்னு பார்த்தோம்னா 9. ஒரே குறளில் 6 முறை இடம்பெற்ற சொல் அப்படின்னு பார்த்தோம்னா பற்று. அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஓர் எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா நீ. பயன்படுத்தப்படாத ஒரு உயிர் எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா அவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மொழிபெயர்ப்பு. ஆங்கிலத்துல வந்து ஜியோபப் 1882, லத்தீன்ல வீரம முனிவர், ஜெர்மன்ல டாக்டர் கார்ல் கிரல், பிரெஞ்சுல ஏரியல், வடமொழி அப்பார் தீட்சிதர், இந்தியில பி.டி. ஜெயின், தெலுங்குல வைத்தியநாத பிள்ளை. ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த இந்தியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிமு பாலசுப்ரமணியம், வாவேசு ஐயர், ராஜாஜி ராமசாமி. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து திருக்குறள் பார்க்கலாம். 20 அதிகாரங்கள் இருக்கு, 20 குறள்கள் இருக்கு இல்லைங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா திருக்குறள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? திருக்குறள்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுக்கமுடைமையில 10 திருக்குறள் இருக்கு. ஓகேங்களா? 10 திருக்குறள் பிளஸ் மீனிங்கும் இருக்கு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விளக்கம் பார்த்தோம்னா ஒருவனுக்கு அனைத்து சிறப்புகளையும், ஒரு ஒழுக்கம் இருக்கிறது அவனுக்கு வந்து எல்லா சிறப்பும் தருது. அது வந்து அவனோட உயிருக்கும் மேலாக கருதுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை அப்படின்னு ஒழுக்கத்தை வந்து போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆராய்ந்து பார்த்து ஒழுக்கமே ஒருவனுக்கு சிறந்த துணை அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒருவன் வந்து ஒழுக்கம் இல்லாம
ஒழுக்கம் இருந்தாலே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட குடும்பத்திற்கு பெருமை வந்து சேர்க்கும். இல்லாதவன் வந்து அவன் பிறந்ததே இழிவாக தான் பேசும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. மரப்பினும் ஒத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கிடும். ஒருத்தன் வந்து அவன் கற்ற கல்வியை மறந்து விட்டாலும் மீண்டுமே நம்ம வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு ஒழுக்கத்தை இழந்துட்டாங்கன்னா அவனோட சிறப்பே அழிந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை இழுக்கான் இலான்கண் உயர்வு. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா திருக்குறளை வந்து பாதி லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன வரும் அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லைன்னா இதை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இதோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த திருக்குறளை ஸ்டடி பண்ணும்போது இது எல்லாமே படிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கினா தான் நம்மளால எழுத முடியும். இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த ஆர்டர்ல வரும் அப்படின்ற ஒரு யூகிப்பு இருக்கு இல்லைங்களா, அது நம்மளுக்கு கரெக்டா இருந்தாலே நம்ம இதை வந்து ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. படிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எது தப்பா இருக்கு எது கரெக்டா இருக்கு அப்படின்னு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அழுக்காருடையன்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை குணம் உடையவரிடம் வளர்ச்சி இருக்காது, அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. ஒழுக்கத்தின் ஒழுக்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதாம் படுபாக்கு அறிந்து. ஒருத்த வந்து ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் இழுவை அறிந்தவர்கள் அவ்வொழுக்கத்தை வந்து அதை வந்து பத்திரமா காத்து கொள்வாங்க. ஓகேங்களா. ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்த பழி. அப்படின்னா ஒழுக்கமுடையவங்க வந்து இந்த உலகத்துல வந்து பாராட்டப்படுறாங்க. ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு செய்யாத குற்றங்களுக்கும் இவங்க மேலதான் பழி விழும். ஓகேங்களா. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் இருந்தவங்களுக்கு எப்பவுமே நன்மை தான் தருங்க. அதே தீயொழுக்கம் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே துன்பத்தை தான் தரும். ஓகேங்களா. ஒழுக்கமுடையவருக்கு உள்ளாவே தீய வலுக்ஷும் வலுக்கியும் வாயற் சொல். ஒழுக்கமுடையவருக்கு உள்ளாவே ஒடுக்கமுடையவருக்கு கொள்ளாவே. ஒழுக்கமுடையவருக்கு கொள்ளாவே இங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. ஒடுக்கமுடையவருக்கு கொள்ளாவே தீய வழுக்கியும் வாயற் சுழல். ஒழுக்கமுடையவங்க தன் வாயால பிறருக்கு வந்து தீமையை தரும் சொற்களை வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கத்தோடொட்ட தொட்ட ஒழுகல் பழங்கற்றும் கல்லார் அறிவிலாதார். ஓகேங்களா. தார் வந்து இங்க ஸ்பேஸ் வரும். உலகத்தோடு ஒத்து ஒழுக தெரியாதவர்கள் உலகியல் கல்வியை எவ்வளவு கற்றாலும் அவங்க வந்து அறிவில்லாதவர்களே இருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பொறையுடைமை. இது வந்து பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலம் வந்து தன்னை தோண்டுபவரையும் தாங்குது. இப்போ நம்ம எவ்வளவுதான் பூமியை தோண்டினாலும் அது நம்மளை தாங்கிட்டு தான் இருக்கு. அது போல நம்ம வந்து யார் நான் என்ன சொன்னாலும் நம்ம தப்பா பேசினாலும் நம்ம வந்து பொறுத்து கொள்ளணும். அதுதான் சிறந்த செயல். ஓகேங்களா. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. ஒருத்தவங்க வந்து தீமையை செய்து பொறுத்து கொள்றதை விட அதை வந்து முழுமையா மறந்துட்டோம்னா அதை விட நன்று வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்மையுள் வெண்மை விருந்தோடு வன்மையுள் வன்மை மடவார் பொறை. விருந்தினரை வந்து வரவேற்கும் நம்மளால முடியல அப்படின்னாலும் அவங்க வந்து வறுமையில இருக்கும்போது அதை விட வறுமை வேற எதுவுமே இல்லையா. அது போல வந்து அறிவில்லாதவர்களை வந்து குற்றத்தை பொறுத்து கொள்வதை விட வலிமையில் சிறந்த வலிமை வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுங்கப்படும். எவ்வளவுதான் நற்குணங்கள் வந்து நம்மை விட்டு நீங்காமல் இருக்குதோ அவ்வளோ பொறுமையை வந்து இழக்காம நாம கத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பார் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்தை. எவ்வளவுதான் நம்மளுக்கு தீமை செய்தவரை வந்து நம்ம எவ்வளவு பொறுத்து கொள்ளாம நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பார் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து.
எவ்வளோதான் தீமை செய்தவன் வந்து என்ன தப்பு செஞ்சாலும் அவங்கள வந்து பொறுத்து கொள்ள மாட்டாங்க. அதுபோல் அந்த தீமையை பொறுத்து கொள்பவரை பொன்னை போல் மதித்து போற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் பொறுத்து கொள்ள மாட்டாங்களோ, யார் தப்பு செஞ்சால், யார் ஏதாவது தப்பு தீமை செஞ்சுட்டு அதை வந்து பொறுத்து கொள்ளாமல் இருப்பாங்களோ அவங்கள வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க. அதுபோல் வந்து பார்த்தோம்னா யாரை வந்து அந்த தீமைகளை வந்து பொறுத்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள வந்து மதித்து போற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னு சொல்றாங்க. தீங்கு செய்தவர் வந்து தண்டிப்பவருக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான். இப்போ ஒருத்தர் திட்டாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு நாள் தாங்க நிம்மதியா இருக்கும். நெக்ஸ்ட் நாள் பார்த்தோம்னா திருப்பியும் அதை ரிப்பீட். ஆனால் அதை வந்து பொறுத்துட்டு அது வந்து இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எப்பவுமே அவங்களுக்கு புகழ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திறனல்ல தன் பிறர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று. அறியாமை ஒருத்தர் வந்து தெரியாம செய்யும் தீமை பார்த்தீங்கன்னா அது வந்து எப்பவுமே அதை நினைச்சு நினைச்சு அதை நினைச்சு வந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தீமை செய்யாது பொறுத்து கொள்வது சிறந்த பண்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தீமை செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தாம் தொகுதியான் வென்றுவிட. ஒருத்த வந்து அவனோட மடமையால தீமை செய்து பொறுமையாக இருந்து அவன் வந்து வெற்றியை எடுத்துக்கிறான். ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டான்ட்டு அவன் மேல போகாம அவன் வந்து பொறுத்துட்டே இருப்பான். அந்த வெயிட் பண்ணிட்டே இருக்கிறப்போ அவன் வந்து அதன் மூலமா அவன் வந்து வெற்றியை பார்ப்பான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இனச்சொல் நோர்க்கிற்பவர். ஒரு கொடிய சொல் கஷ்டமான வார்த்தைகள் வந்து பேசுவாங்க முன்னாடி பொறுமையா இருக்கணும். ஏன்னா அவங்க மேல நாமளும் தப்பான வார்த்தைகள் விடக்கூடாது இல்லைங்களா. அப்படி விடாம இருக்கிறது நம்மளை வந்து மேலாக கருதுவார் அப்படின்னு சொல்றாங்க. உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் என்னாச்சொல் நோற்பாரின் பின். நோன்பு இருப்பவர்களை வந்து தம்மை இகழ்பவர்களை பொறுத்து கொள்பவர்களை மேலானவர்களாக கருதுவார். ஓகேங்களா. இப்போ பார்த்தோம்னா நம்ம எல்லா டாபிக்ஸும் இப்போதைக்கு நம்ம வந்து அதோட பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒழுக்கமுடைமை அண்ட் புறையுடைமை பார்த்துக்கிட்டோம். இதே மாதிரி ரிமைனிங் இன்னும் 18 இருக்கு இல்லைங்களா, இதே மாதிரி அதுவும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 4 ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நோட்ஸ் இல்லை அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.